அ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய நாமத்தில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்னா, யாக்கோபு 4 அதிகாரத்தில 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வசனத்த பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நெறைய டைம்ல நம்ம என்ன தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா, ஆண்டவராகிய இயேசு அங்க ஒரு ட்விஸ்ட்டே வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்தா, நம்ம அப்பாட்டயோ, அம்மாட்டயோ ஆக வேண்டியது இருந்தா, அவங்க என்ன செய்வாங்க? "நீ இந்த வேல பாரு, நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன்." அப்படி சொல்லுவாங்க. அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? "நீ ஃபர்ஸ்ட்டு எனக்கு கீழ்ப்படி. நீ என்னுடைய வார்த்தையின்படி நட. எனக்கு அ எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி மாறு." அப்பதான் என்ன செய்வாங்க, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிப்பீங்க. அப்ப என்ன செய்வான், அவங்க உங்கள விட்டு ஓடுவான். தேவன் நமக்குள்ள இருக்கும்போது, இந்த பிசாசானவனுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அதிகாரமும் கிடையாது. அவனுக்கு அங்க இருக்கிறதுக்கு இடமும் இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய கீழ்ப்படிதல்ல, அவருடைய வழிநடத்தல் நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கும்போது, ஒரு புதிய புதிய கிருபை இருக்குங்க. ஒரு அபிஷேகம் நம்ம மேல இருக்கும். அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம மனுஷங்க முன்பு நின்னா கூட, அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு தனி இடத்த காட்டுமாம். அதான் சொல்லியிருக்காங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏசப்பாக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம்னா, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்க முடியும். அவன் நம்மள எந்திரிச்சுவான், ஓடி போவான். நம்மளுடைய வாழ்க்கையில, சூழ்நிலையில ஒருவேளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோங்க. அப்பதான் நம்ம அவனை எதிர்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம ஆண்டவருடைய அரவணைப்பும், அவருடைய ஒரு கிருபையும் நமக்கு தேவை இந்த நாள்ல. அந்த நாள்ல கிருபைக்காக ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருடைய பாதத்துல போய் நின்னு உமக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். இந்த பிசாசுக்கு நான் எப்படி எதிர்த்து நிக்கணும் எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த பலத்தோட அவனை நீங்க என்ன செய்வாங்க? ஓட ஓட விரட்டுவீங்க. உண்மையா சொல்லுதான் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு வருவான். ஆனா அவனுக்கு உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? வழி கொடுக்க மாட்டார். ஒரு சில டைம்ல நம்மளுக்கு உள்ள வர்றதுக்கு வழி கொடுத்தாலும், அந்த இடத்துலேருந்து உங்கள தப்பிக்கிறதுக்கும் வழி தருவாங்க. அப்பேற்பட்ட தேவன் இன்று உங்கள பார்த்து சொல்றார். அவருக்கு கீழ்ப்படிங்க. அவர் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் தருவாருங்க. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா.